பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த உம் திருமகனின் பிரசன்னத்தில் இன்று நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வர பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற தந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். திபேரியா கடலோரத்தில் சீஷர்களுக்கு நீர் அன்பின் விருந்தை ஆயத்தப்படுத்தினது போல இன்றும் உமது வார்த்தையால் எங்களை போஷித்து தூய பிரசன்னத்தால் தேற்றி அருளும். தேவனுடைய மாறாத அழைப்பை உணரவும், மாசற்ற அன்பை உணரவும், மகிமையின் தேவனை உயர்த்தவும், எங்களை தாழ்த்தவும் அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆசீர்வதியும். ஒரு மனம், ஒப்புரவின் அனுபவம் தந்து முடிவு வரை எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 16வது பாடலை பாடுவோம். எல்லாருக்குமா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே நீர் வாழ்க. 16வது ஞான பாடல்.
இது நாளுக்குரிய திருமுறை பகுதி. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 14 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவிலேறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. Oh
ஆண்டவருடைய நல்வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். என் வாழ்க்கையை தூய்மையாய்
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற செய்தியினுடைய தலைப்பு, உணவருந்த வாருங்கள், உயிர்த்த ஆண்டவரின் அழைப்பு. கம் அண்ட் டைன், இன்விடேஷன் பை த ரிசன் லார்ட். யோவான் நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானத்திற்காக நாம் மனதிலே நிறுத்திக் கொள்வோம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு சீஷர்கள் குழப்பத்திலும் ஒருவித பயத்திலும் இருந்தார்கள். அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட பேதுரு பழைய தொழிலான மீன்பிடி தொழிலுக்கு திரும்பி செல்ல முடிவெடுத்தார். உடன் சீடர்களில் சிலரும் தங்கள் மீதுள்ள அப்போஸ்தல அழைப்பை தூக்கி எறிந்துவிட்டு பேதுருவோடு மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடிவெடுத்தார்கள். சிக்கல்கள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் வரும்போது பல நேரங்களில் நாமும் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கிறோம். அழைப்பா அல்லது பிழைப்பா என்கிற கேள்வி வரும்போது அநேகர் அழைப்பிற்கே முக்கியத்துவம் கொடுப்பார்களா என்றால் பிழைப்பிற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சீஷர்களும் அதே தவறைத்தான் இங்கே செய்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் 3வது தரிசனம் திசை மாறிய, பாதை மாறிய சீஷர்கள் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. முதலாவதாக, தோல்வியின் கரையில் மகிமை. தோல்வியின் கரையில் மகிமை. யோவான் 21வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். தோற்று போய் திரும்பி வருகிற, வெறுமையாய் திரும்பி வருகிற ஒரு அணியை அந்த நாட்டினர் நேசிப்பதில்லை. அவர்களை வரவேற்க யாரும் மணிக்கணக்காய் காத்து நிற்பதில்லை. வேண்டுமானால் தூற்றுவார்கள், வெறுப்பு கோஷத்தை எழுப்புவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பெயர் ரசிகர்கள் கூட்டம். இங்கே தோற்று போனவர்களாக, நொந்து போனவர்களாக, வெறுமையாய், வறியவர்களாய், வாழ்வதற்கே வழியற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் திரும்பி வந்து கொண்டிருந்த மீனவ நண்பர்களை சந்திக்க, விசாரிக்க ஒருவர் காத்து நின்றார். அவர்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு. காரணம், அவர் அவர்களை தன் இருதயத்திலே சுமந்து கொண்டிருந்தார். சீஷர்கள் தங்கள் குருநாதர் இயேசுவின் அழைப்பை மறந்தவர்கள்தான், துரோகம் செய்தவர்கள்தான், இதயத்தில் வலியை உண்டாக்கினவர்கள்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை தன் இதயத்தில் சுமந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை மறந்து போனாலும், விட்டு போனாலும், அவரால் அவர்களை மறக்க முடியவில்லை, விட்டுவிட்டு போக முடியவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பின்மாற்றத்தில் இருந்த சீஷர்களுடைய வருகைக்காக திபேரியா கடற்கரையில் பொறுமையோடு காத்து நின்றார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! தலைவரை வரவேற்க தொண்டர்கள் காத்து நிற்பார்கள். குருநாதரை வரவேற்க சீஷர்கள் காத்து நிற்பார்கள். இங்கே ஒப்பற்ற தலைவர் காத்து நிற்கிறார். தோல்வியின் கரையில் உங்களுக்காக ஒருவர் காத்து நிற்கிறார். உங்களை அரவணைக்கும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படி. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பின்மாற்றத்தினால்
வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! நமக்கு எவ்வளவு மகிமையான மகத்துவமான ஆண்டவர் இருக்கிறார். அவரை உங்கள் வாழ்க்கை படகில் இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிமையாய் மாறும். இரண்டாவதாக, சோர்வின் பாதையில் நம்பிக்கை. சோர்வின் பாதையில் நம்பிக்கை. 3வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. வாழ்வில் தோல்வி, சோர்வு, பயம் போன்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற பொழுது எல்லாரும் நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. அவர் நம்மை தேடி வந்து நலம் விசாரிக்கிறார். அழைப்பை விட்டு திசை மாறி சென்றவர்களை, பின்மாற்றத்தில் விழுந்து போனவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு பிள்ளைகளே என்று அழைக்கிறதை 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய தவறுகள், பிழையான வாழ்க்கை, படுதோல்வி, வறுமை இவற்றின் மத்தியில் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் இருக்கிற நிலைமையில் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற, பாசத்தை பொழிகிற ஆண்டவர் இயேசு நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று விசாரிப்பது அவருடைய தேவைக்காக அல்ல, நம்முடைய உண்மை நிலையை உணர வைப்பதற்காக. மீன்பிடிக்கிற திறமை, தொழில் சார்ந்த அறிவு, தரமான படகு மற்றும் நேர்த்தியான வலையின் மீது அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதற்கு கிடைத்த பலன் என்ன? ஒன்றுமில்லை. தங்கள் வாயினாலே தங்கள் உண்மை நிலையை சீஷர்கள் ஒத்துக்கொண்டார்கள். கர்த்தர் மேல், ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க தவறினதனுடைய விளைவு சோர்வு, வெறுமை, தோல்வி, அவநம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நம்பிக்கையை தந்தார், ஆலோசனை கொடுத்தார். யோவான் 21வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அவர் இயேசு என்று அவர்களுக்கு இன்னமும் தெரியாது. யாரோ ஒரு அனுபவம் வாய்ந்த முதியவர் என்று நினைத்தார்கள். கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிதல் என்பது ஆசீர்வாதங்களை அள்ளி எடுக்கின்ற வலை. பெற்றோருக்கு கீழ்ப்படியாததினால், பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியாததினால், தேவ அழைப்பிற்கு கீழ்ப்படியாததினால், தேவ வார்த்தைக்கு, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாததினால் ஆசீர்வாதங்கள், எதிர்பார்த்த நன்மைகள் வேறு வேறு திசைக்கு போய்கொண்டிருக்கிறது. இடது பக்கமாய் வலை வீசுகிற பொழுது ஆசீர்வாதங்கள் எல்லாம் வலது பக்கமாய் போய்விடுகிறது. கீழ்ப்படியாமை என்கிற வலையால் ஆசீர்வாதங்களை நாம் அள்ளி எடுக்க முடியாது. கீழ்ப்படியாமையினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போன ஒரு வாலிபனின் கதறலை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களிலே அந்த வாலிபனுடைய கதறலை நாம் கேட்க முடிகிறது. நம்முடைய தாய் தகப்பன்மார், உடன் பிறந்தவர்கள் தங்களுடைய பிடிவாதத்தினாலே, பாரபட்சத்தினாலே நம் மீது சுமத்துகிற குற்றம் குறைகளினாலே ஒருவேளை நாம் காயப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலைமையிலும் நாம் அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்து விடக்கூடாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை படகு ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கிறதா, அல்லது சோர்வு, விரக்தி, துக்கம், வெறுமை, வெறுப்பினால் நிறைந்திருக்கிறதா? பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய வெறுமையை மாற்றும். நியாயம், நீதி பேசிக்கொண்டு ராந்தையுங்கள். சபையின் பெரியவர்களுக்கு, உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சீஷர்கள்
இயேசுவை வயதில் மூத்த ஒரு மீனவராக நினைத்துதான் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதம் அவர்கள் கைகளிலே வந்தது. 6வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே அவர்கள் கேட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். 11வது வசனம் சொல்லுகிறது, 153 பெரிய மீன்களால் நிறைந்த அந்த வலை. கர்த்தர் வெறுமையை நிறைவாக மாற்றுகிறவர். உங்கள் வெறுமை மாறும். கர்த்தர் சோர்ந்து போனவர்களுக்கு நம்பிக்கை தருகிறவர். மனசோர்வு நீங்கும். கவலையோடு இருப்பவர்களை சந்தோஷப்பட வைக்கிறவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் தேவ மனுஷனாகிய எலியாவை பற்றி நாம் படிக்கிறோம். மிகப்பெரிய தீர்க்கதரிசி. ஏசபேல் ராணியினுடைய பயமுறுத்தல்களுக்கு அஞ்சி உயிர் பிழைப்பதற்காக வனாந்தரத்தில் ஓடி பதுங்கி இருந்தார். தளர்ந்து சோர்ந்து ஒரு கோழையைப் போல மரணத்தை விரும்பி தேடிய எலியாவுக்கு கர்த்தர் ஆழ்ந்த நித்திரையையும் நல்ல ஆகாரத்தையும் கொடுத்து பலப்படுத்தினார். செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று உற்சாகப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பங்கள் பின்தொடரும், தீமைகள் துரத்தும், உலகத்தினுடைய அதிகாரங்கள் விரோதிக்கும், ராஜ்யமே எதிர்க்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் உண்டு. ஏதோ வாழ்ந்து மடிவதற்காக அல்ல, பரம தகப்பனின் அழைப்பை நிறைவேற்றி முடிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாதியில் வாழ்க்கையை முடித்து கொள்ள அல்ல, பாதியிலே நாம் ஒதுங்கி செல்வதற்காகவும் அல்ல, கடைசி வரை கர்த்தருக்காக ஓடி முடிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோர்வின் ஆவியினால் பீடிக்கப்பட்ட, தற்கொலை எண்ணத்தில் இருந்த, தவறான முடிவில் இருந்த எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பி தேற்றினார், உணவளித்தார். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, உனக்கு எதிர்காலம் உண்டு, எனக்காக இன்னும் நீ ஓட வேண்டும் என்று ஆண்டவர் எலியாவை அழைத்தார். எலியாவை போல் அநேகர் இன்றைக்கு மன அழுத்தத்திலும் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்ற விரக்தியிலும் இருக்கிறார்கள். இன்று என்னையும் உங்களையும் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கை. சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடைசியாக துன்பத்தின் நடுவில் திடன். துன்பத்தின் நடுவில் திடன். யோவான் 21வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இரவு முழுவதும் சீஷர்கள் கடலில் பிரயாசப்பட்டார்கள். உடல் வலிமையை பயன்படுத்தினார்கள், அறிவு திறமையை பயன்படுத்தினார்கள், கடினமாக உழைத்தார்கள். ஆனால் பலனில்லை. களைப்பு, சோர்வு, பசி, மயக்கம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் அடியவர்களை போஷிக்க அவரே சமையல் பணியாளராக, ஒரு தொழிலாளியாக, உழைப்பாளியாக மாறினார். துன்பத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்துவே நமக்கு திடன். நம் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், நம் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். யோவான் 21வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் கரி நெருப்பு பற்றி 2 இடங்களில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கரி நெருப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு இடம் அன்னாவின் அரண்மனை முற்றம். யோவான் 18வது அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவர் இயேசுவின் விசாரணை நடந்து கொண்டிருந்த பொழுது கரி நெருப்பின் பக்கத்தில் குளிர் காய்ந்து கொண்டே பேதுரு ஆண்டவர் இயேசுவை 3 முறை மறுதலித்தார். கரி நெருப்பின் அருகில் உட்கார்ந்து பேதுரு மறுதலித்தாலும்
ஆண்டவர் இயேசு கரி நெருப்பில் உணவை ஆயத்தப்படுத்தி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் தாயுள்ளத்தோடு இன்னமும் தான் நேசிப்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். ஆண்டவர் இயேசுவே அவர்களுக்கு உணவையும் பரிமாறினார். எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மை, எப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம்! உயிர்த்தெழுந்த இயேசு நம் ஆண்டவராக, நம் மீட்பராக இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அப்படியானால் நம்மிடத்தில் எவ்வளவு தாழ்மை உணர்வு வெளிப்பட வேண்டும்! யூத கலாச்சாரத்தில் ஒருவரோடு இணைந்து உணவுண்பது என்பது ஐக்கியத்தின் அடையாளம், உறவின் அடையாளம். 12வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்பது அன்று நீதிமான்களுக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு அல்ல, பாவிகளுக்கு, பின்மாற்றக்காரர்களுக்கு, சீசத்துவ வாழ்வை உதறி தள்ளிவிட்டவர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தந்த ஒரு அழைப்பு. கர்த்தர் அவர்களை அவருடைய குடும்பமாக, அவருடைய குடும்பத்தின் அங்கமாகவே இன்னமும் பார்த்தார். இன்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் அவருடைய குடும்பத்தின் அங்கமாக, அவருடைய குடும்பமாகவே பார்க்கிறார். ஒவ்வொரு திருவிருந்தும், கர்த்தருடைய பரிசுத்த பந்தியும் நாம் இயேசுவின் குடும்பம் என்பதை உணர்த்துகிறது. ஆண்டவரோடு உள்ள நம் உறவை புதுப்பித்து கொள்ள அவர் நம்மை அழைக்கிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பின்மாற்றத்தை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு, பாவ வாழ்க்கை விட்டு இயேசு கிறிஸ்துவின் குடும்பமாக மாற நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் சென்ற கப்பல் புயலின் நடுவே சிக்கிக் கொண்டது. அந்த கப்பலில் இருந்த 276 பேரில் கைதிகள், மாலுமிகள், போர் வீரர்கள் இருந்தார்கள். பயத்தின் காரணமாக 14 நாட்களாய் ஒருவரும் ஒன்றும் சாப்பிடவில்லை. அலைகளின் ஆர்ப்பரிப்பு, அழுகுரல், அலறல், மரண பயத்தின் நடுவில் அவை எதுவும் தன்னை பாதிக்காதவாறு தேவ மனுஷனாகிய பவுல் ஆண்டவரோடு உறவில் இருந்தார். ஜெபத்தின் வழியாய் இயல்பான மனநிலையில் தன்னை வைத்துக் கொண்டிருந்தார். மரண பயத்தோடு இருந்தவர்களை உற்சாகப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்தார், தேவ வார்த்தையை சொல்லி திடப்படுத்தினார். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தளர்ந்து போகின்ற பொழுது அவர்களை திடப்படுத்த வேண்டும். துன்ப பாதையில் செல்லுகிறவர்களை திடப்படுத்த வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை திடப்படுத்த வேண்டும். பவுலின் வார்த்தையினால் திடப்பட்டவர்கள் 14 நாட்களுக்கு பிறகு மரண பயத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகாரத்தை உண்டு பலப்பட்டார்கள். கடலிலேயே சமாதியாக போகிறோம், நடுக்கடலிலேயே வாழ்க்கை முடிய போகிறது என்று நினைத்தவர்களுக்கு கர்த்தர் ஒரு கரையை வைத்திருந்தார். அவர் நம்மை நிச்சயமாக கரை சேர்ப்பார். நம் ஆண்டவர் இயேசு தம் சரீரத்தை ஜீவாப்பமாகவும் தன் இரத்தத்தை புதிய உடன்படிக்கையின் மெய்யான பானமாகவும் தந்து நம் ஆத்துமாவை போஷித்தவர், நம்மை இன்றைக்கும் திடப்படுத்தி கொண்டிருப்பவர். அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவர் நம்மை நன்மையான இடத்தில் கொண்டு போய் நிச்சயமாய் சேர்ப்பார். நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்கு இன்றைக்கு நம் வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். சோர்வின் கரையில், தோல்வியின் கரையில் மகிமை உண்டு. சோர்வின் பாதையில் நம்பிக்கை உண்டு. துன்பத்தின் நடுவில் திடன் உண்டு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 355வது பாடலை பாடுவோம். காரிருளால் மூடப்பட்ட மலைகளை பார். 355வது ஞான பாடல்.
பாட்ட பாட்டை எண்ணி மானிடர்களு அன்பு வைத்து மாரட்சிப்பை செய்து மோட்சமாக்கத்து முன்னடந்து மோட்சத்தை சம்பாதித்தீர். அதை தேசத்தாரெல்லாரும் காண செய்யும் கர்த்தரே. அந்த காரமுள்ள யாரும் ஆதாசீராவார்களே. நீ சகித்த சாவின் பலனாகுவே. இப்போல லட்சமான பேர்கள் அருள் பெற்றது உம்முடைய உண்மையான அன்பினாலே ஆயிற்று. அதற்காக உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரனைப் போல நாங்களும் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்திருக்க தந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகளின் நடுவில் தவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பிரசன்னராக இருந்து தேவைகளை சந்திக்கிறவராக, நன்மையை அருளி செய்கிறவராக இருந்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே குறைவுகளும் பற்றாக்குறைகளும் கடன் பாரங்களும் நிறைந்திருக்கிறதோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய மகிமையிலே நிறைவாகத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தம்முடைய மகிமையை விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவோ உழைத்தும் மீதமெடுக்க முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. வீண் செலவுகளினாலே குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் தங்கவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறவர்கள் உண்டு. பொத்தலான பையை போல அநேக கடன்களினால் தவித்து நிற்கிறவர்கள் உண்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளிலும் நீரே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கத்தக்கதாய் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீனத்தின் மத்தியிலே கண்ணீர் வடிக்கிறவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள், ஒவ்வொருவருக்கும் தகப்பனாக இருந்து நீரே அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முன்னின்று பார்த்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேலுன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார், கரம் பிடித்து நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலும் தேர்வு காலங்களை ஆசீர்வதித்து தந்தீர். இன்னமும் தேர்வு எழுதுவதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஞானத்திலே குறைப்பட்ட பிள்ளைகளையும் தம்முடைய பரலோக ஞானத்தினால் கர்த்தர் நிறைத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தானியேலை போல இந்த சமுதாயத்திலே தம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையிலே, அரசாங்க பதவிகளிலே, உன்னதமான பொறுப்புகளிலே அமர்ந்து தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தினுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற
ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை சாட்சியாக அமைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இன்னமும் ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்து மிஷனரிகளாக புறப்பட்டு செல்லுகிறவர்கள் சபை நடுவிலிருந்து திரளாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்கிறார்கள். எங்களுக்கு தந்த பேராயத்திற்காக, பேராயருக்காக, எல்லா பேராய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அழைப்பை உத்தமமாய் நிறைவேற்ற கர்த்தர் தம்முடைய புதிய கிருபைகளை தந்து பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் திருச்சபையினுடைய ஊழியங்களிலே நிறைவாக தங்கியிருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவுடைய வருகைக்காக எதிர்பார்க்கிற சபையாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தத்தோடு முன்னோக்கி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள், அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்காக அதிகமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் தந்து அது நிமித்தம் எங்களுடைய தமிழகம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு மாநிலங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை தங்கியிருக்கட்டும். தேசத்தை முன்னின்று நடத்தி செல்கிற தலைவர்கள், அதிகாரிகள் உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய பணிவிடை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். உலக நாடுகளிலே சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. இத்த சூழ்நிலைமைகளை கர்த்தர் மாற பண்ணி தொடர்ந்தும் அமைதி பெருகத்தக்கதாய் தீவிரவாத சக்திகளுடைய எல்லா விதமான ஆதிக்கங்களும் அழிக்கப்படத்தக்கதாய் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே தேசங்களுக்கு இடையிலே நல்லுறவு பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரம் எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசை கூட எங்களையே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களிலே குறைவுகள் உண்டு, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவினுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.